ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேவி ப்ரெஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான 90s கிட்ஸோட ஃபேவரட்டான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஸ்கூல்லேருந்து வந்ததும் கண்டிப்பாக மைலோ இல்லாட்டி காம்ப்ளானோட இந்த பேக்கரியில் வாங்கின டீ கேக் வச்சு தான் சாப்பிடுவேன். அது அன்னையோட என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸாக இருக்கும். இன்றைக்கி அது ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனில் பண்ண போகிறோம். நம்ம 90s கிட்ஸோட குட்டீஸ்க்கெல்லாம் இப்போ இது ஃபேவரட்டாக மாறப்போகுது. ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன், நோ மைதா நோ ஆயில். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இது எக் வெர்ஷன். 4 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. இதுக்கு 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட்டரில் விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நுரைச்சி வரணும். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா பொறுமையாக விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் காட்டுற மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். இது எக் வெர்ஷன். நான் எக்லெஸ் வெர்ஷன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வந்தால் அம்மா சுட சுட இந்த மைலோ இல்லை காம்ப்ளானோட நான் இந்த டீ கேக் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரட்டுங்க. இந்த மாதிரி நுரைச்சி வந்ததும் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம், ரவை ஆட் பண்ண போகிறோம். ரவை பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு நான் ஸ்டோர் பாட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வீட்டில் இடியாப்ப மாவு அரைப்போம் பார்த்திங்களா, கழுவி ஃபேனில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வறுத்து எடுத்து வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த அரிசி மாவும் 1/2 கப் மட்டும்தான் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். பொறுமையாக தான் பண்ணணும், ஏன்னா நல்லா பீட் பண்ணால் தான் இது சூப்பராக இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பீட் பண்ணதும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெஸ்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஸ்டவ்வில் பண்ண போகிறீங்கன்னா உப்பு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் பாத்திரத்தில் கீழே பட்டர் ஷீட் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 10 மினிட்ஸ் ரெஸ்டான பேட்டரியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் இன்றைக்கி அடுப்பில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். அவன் ஹீட் பொறுத்து. ஸோ அது குக் ஆகலைன்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கும் போது ஒரு 20 மினிட்ஸ் வைங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு வேணும்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். வெந்துருச்சுன்னா ஓகே, அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. இது குக் ஆகும் போது வீடே நல்லா கமன்னு சூப்பர் ஸ்மெல்லு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்குலாம் இன்னும் 10 to 12 டேஸில் வெக்கேஷன்ஸ் லீவில் முடிய போது ஸ்கூலுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஹோப் இந்த எக் வெர்ஷனோட பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். பட் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணும்போது பேக்கரி ஸ்டைல் கேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்காது. அது கொஞ்சம் ஆறுனதோ கட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு அவசரம், உடனே பிரித்து கட் பண்ணிடணுன்ட்டு. பட் நீங்கள் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதும் பொறுமையாக பிரித்து கட் பண்ணுங்கள். சூப்பராக ஸ்லைஸ் போடலாம். அப்படியே க்ளவுட் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், நான் இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இதை ஸ்லைஸ் போட்டால் அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம பேக்கரிலாம் வாங்குற மாதிரி டீ கேக் மாதிரியே தான் இருந்துச்சு. சாப்பிடவும் எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இல்லை. மைதாவில் செஞ்சோமா, ரைஸ் ஃப்ளோரா அப்படிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. அவங்களுமே லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்து எக்லெஸ் வெர்ஷனோட டீ கேக் ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.